அத்தான் என்ன உருன்னு உட்கார்ந்திருக்கீங்க? அதான் குரு பேந்துட்டானே. ஆமாமா, பாதி குரு பேந்து எங்கேயோ போயிட்டான், சிஷியன் தான் மாட்டிட்டு முழிக்கிறான். என்ன உளறீங்க? சீக்கிரமா எந்திரிச்சு குளிக்க போங்க. இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஒரு நல்ல நாள். ஆமா, குடும்பத்துக்கு நல்ல நாள்ல நான் குடிச்சிட வேண்டியதான். எங்க போறீங்க? எங்க எங்க? பாத்ரூம் இங்க. பாத்ரூம்? ஆமா, பாத்ரூம் பின்னாடி சமையல் கட்டாது. அவன் போட்ட பிரஷ் எத்தனை வாயோ கர்மண்டா. என்னங்க என்னங்க என்ன இது? நான் இல்லாம கதவை சத்துறீங்க. அப்புறம் யாரு உங்களுக்கு என்ன தேய்ச்சி விடுறது? நீங்க எனக்கு என்ன தேய்ச்சி விடுறதா? இது என்ன அநியா? நீ போ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன இது அநியாயமா? என்ன பேசுறீங்க? கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது, என்ன தேய்ச்சி முழுகிறத விட்டுட்டு நாருங்க. ஏன் இங்கே இருக்கிறீங்க? வாங்க. நான் உங்களுக்கு என்ன தேய்க்கலன்னா தான் பாவம். உட்காருங்க. இப்படி செஞ்சா எப்படி? நீ என்கிட்ட எண்ணெய் கொடுத்துருக்கியா, படப்படன்னு கீழே போவியா, குழந்தைகளை தரதரன்னு கூப்பிடுவியா, தரத்தரன்னு அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவியா, நான் அதுக்குள்ள எண்ணெய் தேய்ச்சி விட்டு வந்துருவோம். எப்படி ஐயா? இத பாருங்க, நீங்களும் குழந்தைதான், உங்களுக்கு தேய்க்க தெரியாது. ஏன் தேய்க்க தெரியாது? நான் எத்தனை பொண்ணுகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கேன். மாலாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கேன், கீழாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கேன், ஷீலாவுக்கு எண்ணெய். ஓ, அந்த சனியங்கள் தான் தலைமுடிக்காச்சே. முழுகலையே. அந்த சனி எல்லாம் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்க இங்க 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 எல்லாம் நான் தலை முழுகினா தான் அந்த பாவம் எல்லாம் போகும். அது வரைக்கும் நீ என்ன தொட வேண்டாம். இந்த ஐடியா. ஓ, அத சொல்றீங்களா? சரி சரி, சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கிறேன். புது புடவை கட்டிக்கோன்னு சொல்லலான்னு இருந்தேன், நீயே கட்டிட்டு வந்திருக்கிறே. இத பாருமா, என் பிள்ளைக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிரியம், கொஞ்சம் நிறைய வைக்க சொல்லுமா. என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் எனக்கும் தெரியாதே. நான் எதுக்காக சொல்றேன்? அடாடி, ஏன் என்ன பேச விட மாட்டேங்கிற? அலமேலு, அலமேலு, இங்க வா. இங்க பாரு, இன்னைக்கு ஐயா பேர்ல எல்லா கோவிலுக்கும் அர்ச்சனை செய்யணும். அதுக்கு வேண்டிய சாமான எல்லாம் அப்பவே வாங்கி வச்சாச்சுமா. நம்ம சின்னம்மாவே சாயங்காலம் எல்லா கோயில்களுக்கும் நேரா போய் அர்ச்சனை பண்ண போறாங்க. என்னது வளவளன்னு பேசிட்டே இருக்கீங்க? நான் போன் பேசுறது தெரியல. அத்தை, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டேன். எங்க வீட்ல குரு பேந்துட்டான். யார் பேந்ததுன்னு தெரியல. அப்பதான் பேசிருப்பாரு. இன்னைக்கு வரப்பாய்தான் தடபுடது. ஏய், எனக்கு நீ சொல்லிடு. டாடா. மோகன், இன்னைக்கு நீ கிரிக்கெட் மேட்ச் போல? நான் போல பாட்டி, டிக்கெட் ஃப்ரெண்டுகளுக்கு கொடுத்துட்டேன். ஏன்பா? இன்னைக்கு முழுதும் அப்பா கூடவே இருக்க போறேன். நாளைக்கு அப்பா கூடவே சேர்ந்து மேட்சுக்கு போறேன். அங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்த்து அப்படியே அசந்துருவாங்க. இது என்னடா புது ஸ்டைலு? இது அப்பா ஸ்டைல். டம்பாச்சேரி, கோவில் மாதிரி இருக்கிற வீட்டை குட்டிச்சுவராக்கி வச்சிருந்தியப்பா. நீ நல்லபடியா திருந்திட்டேன்னு நினைச்சு எத்தனை உள்ளங்கள் சந்தோஷப்படுது பாத்தியா? இந்த சந்தோஷம் எல்லாம் பொய்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா? அப்பா, என்னையே இப்படி அவஸ்தைப்படுத்துற? நீ எப்ப வருவ? எங்க போன? மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும், மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். தாமரை சொல்லிடும்
மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும் பட்டுச்சேலையில் இன்னும் பொன்னிழை பாவை மேனிலாடும் தொட்டு தாவிட துள்ளும் என் மனம் கட்டுக்காவலை நீரும் பூவண்ண கூந்தல் என் மஞ்சமானால் பூவண்ண கூந்தல் என் மஞ்சமானால் நீ கொஞ்சம் பாட மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும் வேளாளே விழிகள் இன்று ஆலோலம் இசைக்கும் சித்திக்கும் ஒரு முத்து பூச்சரம் தத்தைக்கே தரவென்று சித்தம் சொன்னது வேகம் வந்தது நித்தம் ஆயிரம் உண்டு பாடங்கள் இன்னும் தாளங்கள் கொள்ளும் பாடங்கள் இன்னும் தாளங்கள் கொள்ளும் கூடுங்கள் எல்லோ பெண்குள்ளம் சொல்லும் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும் வேளாளே விழிகள் இன்று ஆலோலம் இசைக்கும் திருநூலாலே இடையில் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும் டாடி இங்க வாங்களே எங்கம்மா கூப்பிடுற? எனக்கு ஒரு பாடம் புரியல உனக்கு பாடம் புரியல, எதுவுமே புரியல. டாடி வாங்களே டாடி டாடி இந்த போன் எனக்கு புரியவே இல்ல ஆக்ஷனோட சொல்லி கொடுங்க டாடி இதுவா? I am a little teapot, I am a little teapot short short and stout. and stout Here is my handle here is my handle and here is my spout. and here is my spout When the water is boiling, when the water is boiling hear my shout. hear my shout Lift me up lift me up and pour me out. and pour me out Hey, 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 Sati, Sati. கதவு தரமா, கதவு தர, darling. பறக்கவே மாட்டேன் ஏன் ராத்திரில ஊரை சுத்தவா தூங்கு நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ குட் நைட் டாடி Sati, Sati. நீங்களா? நீயா? என்ன லக்ஷ்மி கையில் என்ன? பால். வெரி குட், வெரி குட். ஓகே, நீ சாப்பிட்டியா? என்ன புதுசா கேக்குறீங்க? நீங்க சாப்பிட்ட மிச்சத்தை தானே நான் எப்பவும் சாப்பிடுவேன். ஆமா, மறந்துட்டேன். சாந்தி பிறந்ததுக்கு அப்புறம் உங்க ரூமுக்கு வர்றதும் சந்தோஷமா பேசுறதும் இன்னைக்குதான். I am
சாரி, என்ன செய்யறது, விதின்னு ஒண்ணு இருக்கே, விட்டு வைக்குதா? ஓ, என்ன நடந்துகிட்டே பேசுறீங்க, உட்காந்து பேசலாமே. ஆமா, உட்கார்ந்து பேசுறேன். சாந்தி, இந்த போயம் தெரியலன்னு சொன்னா போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன். சாந்தி நேரம் தூங்கி இருப்பா. ஆமாமா, சாந்தி தூங்கிருப்பா. நான் ஒரு ஃபூல், எல்லாத்தையுமே மறந்துடுறேன். அம்மாவுக்கு கால்ல மருந்து போட்டு மசாஜ் பண்ண மறந்துட்டேன். அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்க. நான் போய் இத படிச்சுக்கிட்டே இருக்கணும். 1 மினிட். ஓகே. என்னப்பா இது, தூங்க போற வேலை திடீர்னு பரப்பிட்டு எங்க வந்துட்ட? ஒண்ணு இல்லம்மா, உன் காலுக்கு மருந்து போட மறந்துட்டேன், அதனால தான் வந்தேன். அதுக்கு நீயே வரணுமா? நான் தேய்ச்சுக்கிறேன், நீ போப்பா. தானா வைத்தியம் பண்ணிட்டு அது சரிப்படாதுமா. எல்லாம் தெரிஞ்சதும் நான் வந்திருக்கேன். நீ பேசாம படுத்து. சேகர், இந்த அன்பு எப்போது இருக்கணும், குறையவே கூடாதுப்பா. அம்மா, கடவுள் புண்ணியத்துல இனிமே நமக்கு எந்த குறையும் கிடையாது. எல்லா நலமும் பெருகும். சரி சரி, நேரமாச்சு, நீ போய் உன் ரூம்ல படுத்துக்க. நோ, இன்னைக்கு ராத்திரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மசாஜ் பண்ணணும். அதனால நான் இங்கேயே படுத்துக்கிறேன். நல்ல வேலைப்பா, நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கல. படிச்சிருந்தா வருஷம் பூரா எனக்கே வைத்தியம் பண்ணிட்டு இருப்பேன். சேகர், சேகர், டேய், அம்மா, நீ போய் உன் ரூம்ல படு. அம்மா, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மசாஜ் பண்ணணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நானே உன்னை கூப்பிடுறேன், நீ போ. சாந்தி, நான் என்னது, சத்தியமா நான் ஒரு தப்பு செய்யல. என்னது இது? என்னது, பார்வையே சரியில்லை.
ராத்திரி எல்லாம் எங்க போயிருந்தீங்க? ராத்திரி அது வந்து ராத்திரி ராத்திரி அம்மா நீங்க ரூம் விட்டு வெளியே போக சொன்னீங்கல்ல, நான் ஹாலுக்கு வந்தோன்னு ஒரு கால். அதான் உங்க கால். ஏன் கால? இல்ல அது ஜெர்மன் டாக்டர் கால். ஜெர்மன் டாக்டர் கால் போட்டு அதாவது டெலிபோன் பண்ணி என்ன வரவழைச்சார். நான் போனேன். அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டாரு. ஒண்ணும் இல்ல நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன். இன்னும் 15 நாள்ல நான் ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்துடுறேன். வந்தோன்னு அம்மா காலை அறுத்து ஆபரேட் பண்ணி சரிப்படுத்திறேன்னு சொன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டேன். நல்ல வேலை. எங்களுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துருச்சு. இப்ப சந்தேகம் எல்லாம் போயிடுச்சுல்ல. அது சரி சேகர், எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிறியே, நமக்கு பிரஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அது ஞாபகம் இருக்கா? ஓஹோ, பிரஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அது மட்டும் விட்டு போச்சு. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகப்படுத்துறீங்க. இப்ப நான் பிரஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ஹலோ, நான் நமச்சிவாயம் பேசுறேன். நான் சபாபதி. நான் என்ன சொன்ன ஆளுங்கெல்லாம் வந்து சேரல. எல்லாம் வந்தவொடனே அங்க கூட்டிட்டு வரேன். சபாபதி, ஒரு விஷயம். அங்க நான் வரப்ப மாறு வேஷத்துல தான் வருவேன். ஓகே? முதல்ல இந்த சீட் எடுங்க, அப்புறம் என்ன? அவர் வரத்துக்குள்ளேயே சட்டு புட்டு இந்த வேலையை முடிச்சுட்டா. ஓகே, இன்னைக்கு நம்ம முதலாளியோட தாத்தா பிறந்த நாள். உங்களுக்கு எல்லாம் லீவ். போங்க. என்ன சார் இப்ப சொல்றேன்? எப்ப சொன்னா ஐயா வாயில வந்தா லீவ் தான். போங்க போங்க போங்க. போயா ஈவி சார். போங்க சார். இவர்தான் ஆர்டிஸ்ட் ஆறுமுகம். பாக்குறது அப்படியே வரைவாரு. நமக்கு வேணுன்ற 10, 100, 1000 எல்லாம் அப்படியே வரைஞ்சு கொடுப்பாரு. நல்ல ஆர்டிஸ்ட் இவரு. போட்டோகிராஃபர் சூச. டக்கு டக்குன்னு படம் எடுப்பாருங்க. இருட்டுல கூட எடுப்பாரு. அவர் வரைஞ்சு கொடுக்கறத அப்படியே போட்டோ எடுத்து கொடுப்பாரு. இவர்தான் ஆசாரி அருட்பிரகாசம். அவர் எடுத்து கொடுக்குற போட்டோவை அப்படியே ஈயத்துல சடக் சடக்குன்னு செதுக்குவாரு. பிளாக் பேக்கர். இவரு ஆடியோ பாடம். அவரு செதுக்கி கொடுக்கறத வச்சு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பிரிண்ட் அடிப்பாரு. பிரிண்டரு. அப்புறம் நான் இருக்கிறேன், நீங்க இருக்கீங்க. அப்புறம் என்ன போறேன்? நாங்க இது இப்ப லோக்கல் அடிக்கிறோம். இது சக்சஸ் ஆகி போச்சு. உலகத்துல உள்ள எல்லா நாட்டு நோட்டையும் அடிச்சு தள்ளிடுவோம். எடுங்க முள்ள பறக்காதீங்கடா. ஏன் அலையறீங்க? உட்காருங்க. ஒரு கிண்ணத்தை எழுதுகிறேன், பல எண்ணத்தில் எழுதுகிறேன். என்னையாது உன் பேச்சு கேட்டு நான் அவர்கிட்ட எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன். 1 மாசத்துக்கு வரமாட்டான்னு சொன்ன வந்து நிக்கிறாங்க. அதானுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன விடுங்க, என்கிட்ட சொன்னவளை போய் கேட்டுக்கிட்டு வந்துடுறேன். மேரி, ஆள் ரொம்ப கோவமா இருக்காரு. நீ வழக்கப்படி போய் அவனை தாஜா பண்ணிடு. சார், மேல் அக்கவுண்டன்ட். கதை வாட் டார்லிங்? என்னங்க ஒண்ணும் செய்ய முடியல, ரொம்ப கோபமா இருக்காரு. அப்படியா? சார், மேனேஜர் கமிங். என்ன மிஸ்டர், எல்லா விஷயத்திலையும் முதலாளியே ஃபாலோ பண்றாப்ல இருக்கு. மன்னிக்கணும் சார், இது மாதிரி எப்பவுமே நடந்ததில்லை. இது ஒண்ணு போதாது. முதலாளியை பார்த்து மேனேஜர், மேனேஜர் பார்த்து ஸ்டாஃப்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா வருஷம் பூரா கம்பெனி கலகலகலான்னு இருக்கும். முதலாளிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. என்னது? உங்களுக்காக 20,000 ரூபாய் கேஷ் எடுத்து வச்சிருக்கேன். எங்க இருந்து? கம்பெனில இருந்து. அதான பார்த்தேன், உங்க ஒப்பம் வீட்டுல இருந்து இல்லையே. முதலாளியோட பேசி பேசி பழக்கமா போயிடுச்சு. இன்னும் என்னென்ன பழக்கம் வச்சிருக்க? வேற ஒண்ணு இல்ல சார். ஆபீஸ்ல எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்கு? அதான் பார்த்தேன். முதலாளி சாப்பிடுறீங்களா? எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்கு?
2 பாட்டில் சார். பெட்டியில கேஷ் எவ்வளவு இருக்கு? இதை பார்த்து சொல்றேன். எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்குங்கிறது உனக்கு தெரியும், பெட்டியில இருக்கிற கேஷ் உனக்கு தெரியாதா? மேனேஜர் வேலையா பாக்குற? இந்த வா, கம்பெனியுடைய வரவு செலவு என்ன, பேங்க்ல எவ்வளவு கேஷ் இருக்குது, கம்ப்ளீட் பேலன்ஸ் ஷீட் இன்னும் 2 நாள்ல என் கைக்கு வரணும். இல்ல பின்னால பணமட்டையை கட்டி வரக்கிடுவேன், ஜாக்கிரதை. சார் ஊட்டிட்டு இருங்க. விமலா ஸ்பீக்கிங். ஹலோ, நான் அமைச்சவாய பேசுறேன். உனக்கு எவ்வளவு சொல்லி ஆளை கோட்டை விட்டிய? கோட்டை விட்டுட்டேனா? என்ன உளறீங்க? யார் வளர்றது? சேகர அங்கேயே மடக்கி வைன்னு சொன்னேன். ஆமா, அவர் இங்கதான் இருக்காரு. அங்க இருக்கானா? அப்ப இங்க இருக்கிறதா? அங்க எப்படி இருக்க முடியும்? இதோ இங்க நல்லா குடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. என் டியூட்டி நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வேணா இங்க வந்து பாருங்க. சேகர் அங்க இருக்கான அப்படின்னா இன்னைக்கு இங்க வந்தவன் டூப்ளிகேட்டா? சேகரை போலவே மூத்தனா? அம்மா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? கேளுமா. குரு பேருதுல இருந்து நம்ம எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோம். ஆமா ஆமாமா, எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க. அப்போ நீ என்ன பத்தி என்னம்மா, நான் எப்போதும் சந்தோஷமா தானே இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, குரு பேர்ந்ததுல இருந்து எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா உண்மைதானே, எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கும். அப்பா அப்பா, என்ன பாப்பா? அம்மா ஏன் கண்ணை கசிக்கிட்டு போறாங்க? அம்மா அது கண்ணு, பெரிய கண்ணு இல்ல அது. என்ன பார்த்த ஆனந்தத்துல ஆனந்த கண்ணீர் வருது, அதனால கசக்கிட்டே துடைச்சுக்கிட்டே போறாங்க. பாப்பா தூங்கல? எனக்கு தூக்கம் வரல. ஓ, அப்படின்னா நான் பாடுறேன், நீ தூங்குறியா? என்ன பாட்டு வேணும்? I am a little teapot. I am a little teapot, short and stout. Here is my handle, here is my spout. When the water is boiling, hear my shout, lift me up and pour me out, and pour me out, pour me out, pour me out, pour me out. அன்புள்ள தங்கை லட்சுமி, நான் உன் கணவன் அல்ல. அவரைப் போலவே உருவம் கொண்டவன். என் பெயர் சுந்தரமூர்த்தி. உங்கள் குடும்ப நன்மைக்காக நான் சேகரைப் போல் நடித்தேன். இனியும் நான் இங்கு இருப்பது முறையல்ல. சென்று வருகிறேன். இனி நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கட்டும். இப்படிக்கு உன் உடன்பிறவா சகோதரன் சுந்தரமூர்த்தி. அப்பா, வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுது போல இருக்கே. இல்லம்மா, இறங்குது. ஏம்மா, ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ போய் பேசாம தூங்கு. அப்பா, போகாதீங்க. ஒண்ணும் பயம் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். மிஸ்டர் சேகர், நீங்க ராத்திரியில வெளியில புறப்படுறது குழந்தை விரும்பாத போது ஏன் வெளியில போறீங்க? அதனால ஏற்பட்ட விளைவுதான் இது. இனிமே போக மாட்டேன் டாக்டர். குழந்தைக்கு குணமாற வரைக்கும் நீங்க பக்கத்துல இருக்கிறது பெட்டர். எஸ் டாக்டர்.
என் அலங்காரம். ஓ how beautiful. விமலா, நான் உங்க கூட இவ்வளவு ஹாப்பியா இருப்பேன் கனவு கூட காணல. காரணம் உங்களுக்கு எத்தனையோ விமலாக்கள். ஐயோ உண்மையிலேயே சொல்றேன், உன் கூட பழகினதுக்கு அப்புறம் வேற யாரையுமே எனக்கு பிடிக்காது. கர்மம் கர்மம். ஒரு பக்கம் ஹோட்டல், மறுபக்கம் ஃபேக்டரி. முதல்ல இந்த வீட்டை மாத்தணும். ஏய், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி என் மேல திடீர்னு அன்பு வந்து எனக்கு டெலிபோன் பண்ண? தயவு செஞ்சு அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாட் ஹேப்பன்? என்னாச்சு? பயப்படாம சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்க தான் என்ன காப்பாத்தியா. எனக்கு வேற மாப்பிள்ளை பிக்ஸ் பண்ணியாச்சு. அதனாலதான் வீட்டை விட்டு உங்களை நம்பி வந்துட்டேன். இனிமே எங்க அப்பா முகத்துல நான் எப்படி விழிப்பேனும் எனக்கே தெரியல. நீ கவலைப்படாது, நான் இருக்கேன். உங்க அப்பா பத்தி நீ கவலைப்படாது. அப்பா, இது என்ன கொடுமை? ஏய், நீயும் ஒரு பெரிய மனுஷனா? ஒண்ணும் தெரியாத பெண்களை எல்லாம் இப்படி உன் காவப்பட்டு கிடையாதுறியே, இது கடவுளுக்கு அடுக்குமா? ஏய் மிஸ்டர், மரியாதையா பேசணும். உன் பொண்ணையே கேளு, இது ஏன் தப்பா? ஒருத்த வீட்டுல வாழ வேண்டிய பெண்ணை நாசப்படுத்திட்டு யார் தப்பு? நீதி உன்னை மன்னிக்குமா? ஆல் ரைட் மேன், ஆல் ரைட். நீதி என்ன மன்னிக்காது, ஓகே. இப்ப நீதான் நம்ம மகளேங்கிற, மானம் போச்சுங்கிற, அதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? நான் ஆம்பளை, என் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்குவேன். பெத்த மகளை கட்டுப்பாடோட வளர்க்க தெரியாம இஷ்டப்படி எல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து லோலோலோங்கிற என்ன சமாச்சாரம்? கேட்டியா? குடும்ப கௌரவத்தை கெடுத்தவளை கேட்டியா? அவன் என்ன சொன்னான்னு? உன்னை துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சேன்னு பார்த்தேன். சார், நீங்க தானே மெட்ராஸ் சேகர் பிரிண்டர்ஸ் ஓனர்? உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆமா, நீங்களா இவரை ஷூட் பண்ணிட்டீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தே இருக்க கூடாது சார். இவர் ரொம்ப நல்லவர். எனக்காக இப்படி செஞ்சுட்டார். நான் என்ன ஜெயிலுக்கு போறேன். இவர் காப்பாத்துங்க சார், பிளீஸ். தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்துங்க சார். கவலைப்படாதம்மா. ஒரு பெண் துயரப்படுறதை என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுவும் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தே இருக்க கூடாது. நான் பக்கத்து ரூம்ல தான் தங்கி இருக்கிறேன். எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்ப இங்க நடந்ததை 2 பேரும் மறந்துடுங்க. எப்படி ரூம் எடுத்தீங்களோ அப்படியே காலி பண்ணிக்கிட்டு இப்பயே புறப்படுங்க நீங்க 2 பேரும். நான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு சரியா 6 மணிக்கு ஜங்ஷனுக்கு வந்துடுறேன். அங்க எனக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க. புறப்படுங்க.